இப்போ டிவிகே விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா தன்னோட அரசியல் ஆதாயத்துக்காக இன்னைக்கு வந்து அண்ணா அவர்களுடைய போட்டோவையும் எம்ஜிஆர் அவர்களோட போட்டோவையும் முன்னாடி வச்சிருந்தாங்க. நாளைக்கு அவரோட ஆதாயத்துக்காக ஏன் அந்த போட்டோக்களை எடுத்துட்டு சிஎம் ஸ்டாலின் அவர்களோட போட்டோ வைக்கலாம், கருணாநிதி அவர்களோட போட்டோ வைக்கலாம், ஏன் உதயநிதி போட்டோ கூட முன்வைக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக வேலை செய்யறவர் தான் தளபதி விஜய் அவர்களும் அவரோட கட்சியும். டிவிகே விஜய் பிஜேபி கூட ரகசியமா கூட்டணி வச்சிருக்காரு. அதுக்கான ஒரு உதாரணம் தான் இந்த மாநாட்டில் நடந்த விஷயம். அதாவது மாநாட்டில் பிரதமர் மோடி அவர்களே மோடிஜி அப்படின்னு சொன்னாரு. ஆனா ஸ்டாலின் அவர்களை மட்டும் ஏன் அங்கிள்னு சொன்னாரு? அப்போ மோடி அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை ஏன் ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுக்கல? ஸ்டாலின்னு சொல்லும் பொழுது மட்டும் அங்கிள் ஸ்டாலின் சொல்றாருல, அப்ப மோடி அவர்கள்னு சொல்லும் போது மோடிஜின்னு ஏன் சொல்றாரு? அங்கிள் மோடின்னு சொல்ல வேண்டியதானே, ஏன் மோடிஜின்னு சொல்றாரு? அப்ப விஜய் அவரோட மனசுல பிஜேபி கூட கூட்டணி போடணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறதுனால தானே பிஜேபியுடைய நம்ம நாட்டினுடைய பிரதமர் மோடி அவர்களை மோடிஜி அப்படின்னு சொல்றாரு. அவரே அங்கிள் மோடின்னு சொல்ல வேண்டியதானே. அவரும் ஒரு மிகப்பெரிய ஒரு பதவியில் இருக்காரு, நம்ம நாட்டோட பிரதமரா இருக்காரு. அவரே நீங்க அங்கிள் மோடின்னு சொல்லாம ஏன் வந்து நீங்க மோடிஜின்னு சொல்றீங்க? இப்ப ஸ்டாலின் அவர்களும் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டினுடைய முதல்வரா இருக்காரு, அவரை வந்து நீங்க அங்கிள்னு கூப்பிடுறீங்க. அப்போ ஒரு தலைவர் நீங்க அங்கிள்னு கூப்பிடுற காரணம் என்ன? இன்னொரு தலைவர் நீங்க மோடிஜின்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? அப்ப நீங்க வந்து அந்த கட்சி கூட நீங்க கூட்டணி போடுறது தானே அர்த்தம். என்னமோ இவரு வந்து மாநாட்டுல வந்து சிங்கம், நான் வந்து பெரிய சிங்கம் அப்படின்னு சொல்ற அப்படி இல்லை. இந்த சிங்கம் வந்து ஒரு அசிங்கம், இது சாதாரண சிங்கம் இல்லை, இது அசிங்கம். போன மாநாட்டில் இருந்த கூட்டம் கூட இந்த மாநாட்டுக்கு வரலைங்க. போன மாநாட்டில் பார்த்தீங்கன்னா அத்தனை கூட்டம் இருந்தது, ஆனால் இந்த மாநாட்டில் முக்காவாசி கூட்டம் தான் வந்திருக்கு அதில். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? விஜயோட சாம்ராஜ்யம் அப்படியே கண்டனிட்டு அப்படியே வந்து சரிவடைஞ்சிட்டு இருக்குது. இதுக்கு காரணம் என்ன? அவரோட ரசிகர்களை அவரோட சொந்த ஆதாயத்துக்காக யூஸ் பண்ணிக்கிறாரு. இப்ப ரசிகர்களை தான் சொந்த ஆதாயத்துக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு, இப்ப அவர் பெரும் பெரும் தலைவர்களையும் ஆதாயத்துக்காக யூஸ் பண்ணிக்கிறாரு. இன்னைக்கு வந்து அண்ணா அவர்களுடைய எம்ஜிஆர் அவர்களோட போட்டோ யூஸ் பண்ணுவீங்க, நாளைக்கு வந்து தன்னோட ஆதாயத்துக்காக வேற யாரோ ஒரு போட்டோ யூஸ் பண்ணுவாரு. அந்த மாதிரியான ஒரு அரசியல் தான் விஜய் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம எப்ப பாரு கொள்கை என்னன்னு கேட்டா டிவிகேன்னு கத்துறானுங்க, இல்ல தளபதின்னு கத்துறானுங்க. தற்போது வரைக்கும் இந்த கட்சி ஆரம்பிச்சு, டிவிகே கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆச்சு. ஆனா 2 வருஷம் ஆகியும் தற்போது வரைக்கும் இந்த டிவிகே கட்சியினுடைய உண்மையான கொள்கை என்னடா, உங்களோட கொள்கை என்ன அப்படிங்கிறது தற்போது வரைக்கும் தெளிவா தெரியவே மாட்டேங்குது. அரசியல் பண்றாங்க, கொள்கை ரீதியா வந்து இவங்களோட அரசியல் என்ன மாதிரியான அரசியல் அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது அப்படின்ட்டு பிரபலமான ஜெர்னலிஸ்ட் சேகுவாரா அவர்கள் ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு பேட்டி அளிக்கும் போது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. மக்களே, ஜெர்னலிஸ்ட் சேகுவாரா மட்டும் இல்லாம நிறைய ஜெர்னலிஸ்ட் என்ன சொல்றாங்க, இந்த டிவிகே கட்சியை பொறுத்த வரைக்கும் ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆச்சு. ஆனா 2 வருஷம் ஆன நிலையில தற்போது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த கட்சியினுடைய கொள்கை என்ன அப்படிங்கிறதுல எந்த ஒரு தெளிவுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறத சொல்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தேவையில்லாம இந்த மாநாட்டில் பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்களோட பேரை ஏன் யூஸ் பண்றாரு? விஜயகாந்த் அவர்களுடைய பேரை யூஸ் பண்றதுக்கு என்ன காரணம்? அப்ப அவருக்கு வந்து ஒரு அரசியல் ஆதாயம் கிடைக்கணும் அப்படிங்கறக்காக தானே விஜயகாந்த் அவரோட பேரை வந்து இந்த மாநாட்டில் யூஸ் பண்ணியிருக்காரு. நாட்டில் வந்து எவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருக்கு, ஆனா அதை பத்திலாம் வந்து இவர் வந்து ஏன் இந்த மாநாட்டில் வந்து பேசல? நம்ம தமிழ்நாட்டில் இவர் கை கொடுக்குறேன் குரல் கொடுக்குறேன்னு போய் ஆர்ப்பாட்டம் பண்றேன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அங்கே போய் பண்ணாரு. ஆனா அதையெல்லாம் ஏன் மாநாட்டில் வந்து அவர் வந்து பேசல? முக்கியமான விஷயங்களை எதெல்லாம் பேசணுமோ அதெல்லாம் ஏன் அவர் பேசல? எல்லாத்தையும் மேலோட்டமா பேசி போயிருக்காரு அப்படின்ட்டு பல ஜெர்னலிஸ்டுகள் வந்து தங்களுடைய கருத்துக்களை சோசியல் மீடியாக்களை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. சரி மக்களே, இந்த ஜேர்னலிஸ்ட் சேகுவாரா அவர்கள் ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு பேசும்பொழுது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. இதை பற்றின உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் மீண்டும் அடுத்த ஒரு டாபிக் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.